முடிந்த அளவு 2 நிமிடத்துக்குள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். யாரையும் காயப்படுத்த அல்ல. நாம் நடந்து வரும் பாதையில் பல தடங்கள் படிப்பினையையும் விழிப்புணர்வையும் காலங்காலமாக உணர்ந்து வருகிறோம். நீந்துவதற்கு கடலில் தவறி விழுந்து விட்டோம். நன்றாக நீச்சல் தெரியும் இருந்தும் பல வினோதமான மனிதர்களை சந்திக்க நேரிடும். கூட்டத்தோடு நீந்த வேண்டும். அதே சமயம் கரையை சென்றடைய வேண்டும். இதில் ஒன்றே நம் குறிக்கோள். அப்படி இருக்கையில் நம்மை யாரும் முந்தி செல்லலாம். ஆனால் நாம் கரையேற வேண்டும். அது ஒன்றுதான் நீந்தும் பொழுது, கடலில் தத்தளிக்கும் பொழுது உணர வேண்டிய ஒரே முடிவு. இதில் ஏன் நாம் தயங்குகிறோம்? இதனால் நம் பின்னே வரும் மற்றவர்கள் நம்மை கைகோத்து நீந்த முடியாது. ஆனால் கவனமாக வர வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தெரியும். வழி நடத்துபவர்களுக்கு முக்கியமாக தெரியும். 15 ஆண்டு கால உழைப்பை ஒருவன் தனி மனிதனாக 2 ஆண்டுக்குள் முழுவதுமாக வழித்து எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். என்னவென்று சொல்வது? உண்மைதானே? விளம்பரம் தேவையே இல்லை இந்த ஆளுக்கு. ஊடகம் கூட தேவையில்லை. படம் நடித்ததே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. தெருவிளக்கில் நிற்கிற மனிதனுக்கு வேறு விளக்கு தேவையில்லை. ஓட்டு போட்ட அந்த கருவி மீதும் எனக்கு சந்தேகம் உள்ளது. ஏனென்றால் ஓட்டு போட்ட பின் அதில் ஒரு ஓட்டு போட்டத்துக்கான ஆதார துண்டு கையில் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. பல மணி நேரம் சிந்தனை, உழைப்பு, வேர்வை அனைத்தும் பாழாய் போய்விட்டது ஒரே நாளில். எனக்கு நிச்சயமாக அந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிற அந்த கருவி மேலே முழுக்க சந்தேகமும் இருக்குது. அதுக்கு தகுந்தாற்போல் இந்த வெற்றியும் வெளிச்சம் தேவையில்லாத ஆள் அப்படிங்கிறதுனால நிறைய பேரோட உழைப்பை அப்படியே வேர்வையாக இருக்கட்டும், இரத்தமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வாரி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை என்னவென்று சொல்வது? என்றும் அன்புடன் வீரரஞ்சன்.